அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை மூத்த குடிமக்களுக்கு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தபால் அலுவலகம் பல மாத வருமான திட்டங்களை கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களில் ஒன்றாகும். மூத்த குடிமக்களின் மாதாந்திர செலவுகளை சமாளிக்க தபால் துறை இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அஞ்சல் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு குறைந்தபட்ச முதலீடு முதல் அதிகபட்சமாக ரூபாய் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினரை மனதில் கொண்டு இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்கமான வருமானம் பெற முடியும். விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இத்திட்டத்திற்கு தற்போது 8.2% வட்டியை அரசு செலுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் ரூபாய் 15 லட்சத்தை ஒன்றாக முதலீடு செய்தால் காலாண்டுக்கு ரூபாய் 10,250 சம்பாதிக்கலாம். 5 ஆண்டுகளில் வட்டி வருமானம் ரூபாய் 2 லட்சமாக இருக்கும். மேலும் ஒருவர் அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அவருக்கு ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 2,46,000 வட்டி கிடைக்கும். அதாவது மாதம் ரூபாய் 20,500 கிடைக்கும். 3 மாதங்களில் 61,500 வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என்பது இந்திய அரசால் நடத்தப்படும் சிறு சேமிப்பு திட்டம் ஆகும். வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் முதலீட்டாளர் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறுகிறார். ஆண்டுக்கு 8.2% வட்டி கிடைக்கும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் வட்டி தொகை கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி முதல் தேதியில் வட்டி கணக்கில் சேரும்.